ஏன் சொல்றேன்னா அவனும் 2 நாள் வரமாட்டான்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். இப்ப அவங்களையும் காணோன்ற. இதெல்லாம் வச்சு பார்த்தா நான் சொல்ற மாதிரி நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. அக்கா, அந்த ஆளு என்ன பிளான் பண்ணாலும் அண்ணி அதுக்கு சம்மதிக்கணும்ல. அவன் கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சா அண்ணி அந்த ஆளை ஏத்துப்பாங்களான்லாம் எனக்கு தெரியலக்கா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அண்ணி முதல்ல வீட்டுக்கு வந்தாதான் இங்க எல்லாருக்கும் நிம்மதியாவே இருக்கும். இந்த குழப்பமும் தீரும். சரி, நீ உன்னே குற்றவாளின்னு நினைச்சு ஓர வருத்தப்படாத. கொஞ்சம் அமைதியா இரு. என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சரிக்கா. ரஞ்சிதா, உன் நாத்தனார் பத்தி தெரிஞ்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிக்கா. ஐயோ அம்மா, நேத்து ராத்திரியில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. இந்த காஃபி ஆச்சு குடிங்கம்மா. சுதா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? வித்யா வீட்டுக்கு வரணும். அது வரைக்கும் எனக்கு சோறு தண்ணி இறங்காது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதம்மா. அம்மா, அக்கா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா. நீ நம்பிக்கையோட இருமா. ஆமாம்மா. எனக்கு நம்பிக்கை வர மாதிரி எதுவும் நடக்கலையேம்மா. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சாலாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். இது வரைக்கும் அந்த தகவல் கூட கிடைக்கலையே. நான் என்னன்னு நினைப்பேன். அம்மா, அழாதீங்கம்மா. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற நிலைமையில அப்பாவும் இல்ல. சாப்பிடாம தூங்காம உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்னமா பண்ணுவோம்? உங்க யாருக்கும் தைரியம் சொல்ற நிலைமையில நான் இல்லம்மா. மனசுக்கு என்னென்னமோ தோணுது. கெட்டதா எதுவும் நடக்க கூடாதுன்னு நானும் போராடுறேன். ஆனா என்னால முடியல. அம்மா, அழாதீங்கம்மா. உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது. இல்லையே கடவுளே. அழாதம்மா. அம்மா, என்னம்மா அம்மா இதுக்கு அழுதுட்டு இருக்காங்க? அண்ணா, நேத்து கோவில்ல இருந்து கிளம்பின வித்யாக்கா இன்னும் வீட்டுக்கே வரலண்ணா. அவ கோயில இருந்து நேரா என் ஆபீஸ்க்கு தான் வந்தா. என்னடா சொல்ற? அவ உன் ஆபீஸ்க்கு வந்தாளா? அப்ப அதுக்கப்புறம் எங்கடா போனா? ஆமாமா, அவ என் ஆபீஸ்க்கு தான் வந்தா.